வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இடைபெறுவாராக. ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இருந்தாங்க. அந்த 2 பேருமே நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பருவம் அது. ஆகவே அவர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தானே அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டன் இருந்துச்சு. அந்த கார்டனில் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருந்துச்சு. அதில் நிறைய வாத்துகள் குடும்பமாக வசித்து வந்தது. அப்போ ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு கல் எடுத்து சும்மா தண்ணியில் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அது தவறுதலாக ஒரு வாத்தை காயப்படுத்திடும். இதை அந்த பார்த்து கொண்டு இருந்த இன்னொரு சகோதரி, அந்த வாத்து அந்த கல் அதன் மீது எரிப்பட்டதுமே அந்த வாத்துக்கு மிகவும் சிக்கல் உண்டாயிற்று. அதால் பழையது போல் என்ன செய்ய முடியலன்னா நீந்த முடியலை. இதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு சகோதரி என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு நேரம், இதை நான் எப்படியாவது என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் அந்த தங்கச்சியை அல்லது அந்த அக்காவை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இது நடக்கிறது தான். என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, நீ மட்டும் இனிமேல் என்னுடைய வேலைகள் எல்லாம் செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக அம்மா அப்பா கிட்ட என்ன செஞ்சிருவேன், உன்னை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்போ இந்த அக்காவுக்கு ரொம்ப பயம் உண்டாயிட்டு அவங்க ரொம்ப பயந்து போய், ஐயோ அடிப்பட்ட வார்த்தையை என்ன செய்யணும், வீட்டில் தெரியாத மாதிரி பாதுகாக்கணும், அம்மா அப்பாவுக்கும் இந்த சம்பவம் தெரியக்கூடாது, இப்படி பல முயற்சிகளை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மனதெல்லாம் பாரத்தோடு இருந்துச்சு. அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் என்ன செய்தாங்க, அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை குறித்து சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இன்று முதல் என்னுடைய எல்லா வேலைகளையும் நீ தான் என்ன செய்யணும். அப்படி ஒருவேளை நீ செய்யாமல் இருப்பேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், அம்மா அப்பா கிட்ட இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் பாரம். சிஸ்டர் சொன்ன வாக்கை கேட்டு அவங்களும் என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால், தொடர்ந்து அக்கா சொல்லக்கூடிய எல்லா வேலைகளை பயத்து நிமித்தமாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக மாறப்பட்டாங்க. ஆகவே இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், இயல்பான ஒரு சந்தோஷத்தோடு கூட அந்த சகோதரியால் வீட்டில் வசிக்க முடியலை. எத்தனை நாள் தான் இவர்களுடைய வேலையை நாம் செய்யணும், எத்தனை நாள் தான் என்னுடைய மனதில் பாரத்தோடு நான் இருக்கணும், இதற்கு நான் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமேன்னு சொல்லி பல முயற்சிகள் அவங்க செய்து வந்தாங்க. ஒரு முறை அவங்க அம்மா அப்பா ஹாலில் உட்கார்ந்துருந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சிஸ்டர் அவங்க அம்மா அப்பா முன்னாடி போய், அம்மா அப்பா என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, நான் தவறு செய்துட்டேன், என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் தவறுதலாக என்ன செய்துட்டேன், நம்ம வீட்டில் இருந்த ஒரு வாத்தை காயப்படுத்திட்டேன், அது என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சுட்டு, எப்படியாவது எனக்கு என்ன வேணும், இதை நான் எப்படியாவது உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு நினைத்தேன், ஆனால் என்னால் முடியலை, ஆகவே தான் நான் என்ன செய்கிறேன்னா உங்ககிட்ட நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அவங்க அம்மா அப்பா கிட்ட அதை அறிக்கை செய்வாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தாமா, இயல்பாக என்ன செய்வாங்க, மனிதர்களுடைய குணம் என்னது, தவறு செய்வது இயல்பான ஒரு விஷயம்தான், ஆகவே நீ இதை பெருசாக நினைக்க வேண்டாம், ஆனால் இதிலிருந்து என்ன நீ கற்றுக்கொள்ளுகிற, நீ தவறு செய்தால் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும் அல்லது அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்தால் மட்டும்தான் உனக்கு என்ன உண்டு, நீ அதை விட்டு மறுபடியும் மீண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் இயல்பான சந்தோஷத்தை வாழ முடியும் அல்லது பெற முடியும் என்கிற ஒரு பாடத்தை தன்னுடைய பெற்றோர்கள் அந்த தங்களுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக அடுத்த நாள் வந்தது, சகோதரி வர்றாங்க, இன்னும் ஒரு லிஸ்டோட நின்றுட்டு சொல்கிறாங்க, இதை நீ இப்போ செய்யலைன்னா நான் என்ன செய்வேன், அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நேற்றே என்ன செய்துட்டேன், கணக்கெல்லாம் முடிச்சிட்டேன், இன்னைக்கு நீ என்ன செய்ய முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, இவ்வளவு நாள் நான் கேட்டது போதும், இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்காவுக்கும் ரொம்ப ஒரே ஆச்சரியம், என்ன இத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் கேட்ட ஒரு நபர் இப்பொழுது நான் சொல்லும்போது முடியாதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரே கேள்விக்குறி, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்தாலும் போதாதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவன் அந்த சம்பவத்தை நமக்கும் அவளுக்கும் உள்ள அந்த ஒப்பந்தத்தை மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தானாங்க. வாத்து ஞாபகம் இருக்கா உனக்கு, வாத்து அப்படின்னு.
அப்ப இந்த அக்கா சொன்னாங்க, அதெல்லாம் நேத்து நேத்து, இன்னைக்கு வாத்து கதையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தாங்க ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் இஸ்ரவேல் தேசத்துல. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறை செய்திருந்தார். அந்த தவறு செய்த பிற்பாடு காலப்போக்கிலே தன்னுடைய அந்த குற்ற மனசாட்சி மாறிவிடும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட பூமியில அவர் வாழ்ந்தார். அது சாதாரண நாட்கள் அல்ல, வெகு காலங்கள் அவர் என்ன செய்தார்னு சொன்னா, தன்னுடைய பாவத்தை மறைத்து வைத்து பாவத்தோடையே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழ்ந்து வந்தார். ஆகவே அது வேற யாரும் இல்லை, தாவீது ராஜா. உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி நாம அந்த கதையில அந்த ஒரு சகோதரி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாக மிகுந்த ஒரு பாரத்தோடு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் தாவீது ராஜாவும் என்ன செய்தார்னா பாரத்தோடு வாழ்ந்து வந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவத்தை குறித்ததான சிந்தை உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவம் ஒரு பாரத்திற்கு சமம். சங்கீதம் 38 சங்கீதம் அதிலே 4வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பாவமானது தாங்கக்கூடாத ஒரு பாரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை குறித்து உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நாம் பாவத்திலே வாழ்ந்து வருவோமானால் நாம் பாரத்தோடு வாழ்ந்து வந்துட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அந்த பாவத்தை நாம் டீல் செய்யாவிட்டால், அதை குறித்து நாம் கவலையற்றவர்களா இருப்போமானால், சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல், ஒருவேளை நாம நினைக்கலாம் நான் குற்ற மனசாட்சி எனக்கு போயிரும் கொஞ்ச நாள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிதான் தாவீதுக்கும் இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய பாவத்தை மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது மறைக்கப்படவில்லை, வெளியரங்கமாக்கப்பட்டது. அவரை தேடி வந்து ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் உணர்ந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை அவர் யோசித்து பார்த்தார். ஆக நீங்க உங்களுடைய கவனத்தை சங்கீதம் 51 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் அங்கே மன்னிப்பு கேட்கிறதை நீங்க பார்க்க முடியும். தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை சங்கீதம் 32 அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வெளிப்படுத்துறார். ஸோ இன்றைக்கு சாயங்காலமும் நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தாவீது ராஜா பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அவர் பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, பாவத்தை அறிக்கை செய்ததற்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் நம்முடைய கவனங்களை சங்கீத புஸ்தகம் 32 அதில் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32 3-4 வசனங்கள். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. இங்க நாம் பார்க்கிறோம், நான் அடக்கி வைத்த மட்டும், அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். அந்த வார்த்தை தான் நமக்கு தாவீது ராஜா விருப்பத்தோடு தன்னுடைய பாவத்தை அடக்கி வைத்ததாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நினைத்தாரு காலப்போக்கில் என்னுடைய பாவம் என்ன செஞ்சிரும், என் மனசுல இருந்து போயிரும் நினைச்சு அவர் வாழ்ந்து வந்தாரு. ஆனா பாவம் அவரை விட்டு என்ன செய்யல, போகல. அந்த கில்ட், அந்த குற்ற மனசாட்சி அவர் என்ன செய்யலன்னு சொன்னா சும்மா இருக்க விடல. அவர் மன்னிப்பை பெற்றதற்கு அப்புறம் அதை அவர் ரியலைஸ் பண்ணி பார்க்கிறார், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் அறிக்கை செய்வதற்கு முன்பதாக என்னுடைய பலனெல்லாம் காய்ந்து போனது அப்படின்னு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவத்தோடு வாழ்ந்து வருவோமானால் ஒருவேளை பாவத்தினுடைய விளைவு உடனடியாக நாம் அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நாம் என்ன செய்வோம், அதனுடைய விளைவை அனுபவிக்க வேண்டியது நேரிடும். சில நேரங்களில் என்னுடைய பாவம் இந்த பூமியிலே கூட நான் பல கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு அது தள்ளும். உதாரணத்திற்கு, சந்தோஷத்தை இழந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியும். என்ன செய்தாலும் எனக்கு சமாதானம் இருக்காது. தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்காது. தேவனோடு கூட நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஒரு சந்தோஷமான நட்புறவை ஒருபோதும் வைத்துக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் அவருக்கும் பிரிவினை உடைய பாவங்களே உண்டாக்கும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, சில நேரத்திலே நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பல பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கும் நேரிடும்.
இப்படி பாவம் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் பாரம் என்று கணக்கிடப்படுகிறது. பாரத்தை சுமந்து கொண்டு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பாவத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்தை நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும். தாவீது அடக்கி வைத்த போது அவன் அனுபவிப்பது சந்தோஷம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவன் ஏதோ வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து வந்தான். ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை மறைக்க முயற்சி செய்யலாம், ஆனால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. காரணம், நான் பாவம் செய்தது ஒரு நபரிடத்திலே அல்ல, என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திற்கு. அவர் ஒரு நாள் நம்முடைய பாவங்களை என்ன செய்வார், எல்லாருக்கும் முன்பதாக வெளியரங்கமாக்குவார். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவேளை சில விளைவுகளை நீங்க சந்தித்து கொண்டு கூட இதுல ஒரு பிரச்சனை இல்லைன்னு வாழ்ந்து வரலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு விளைவை ஒரு நாள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு நாள் பிரிக்கப்படுவோம். அந்த மரணம் வருவதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை குறித்து நாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவியாக இருக்கிறான். இங்கே ஒருவனும் விதிவிலக்கு அல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தாவீதை போல பெரிய பாவம் ஒன்று செய்யலையே என்னுடைய வாழ்க்கையில நினைக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தெரியாம கூட என்ன செய்ய மாட்டேன், ஒரு நபருக்கு விரோதமாக பாவமான ஒரு சிந்தை கொண்டது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவியாகவே பிறக்கிறான். நாம் எல்லாரும் பாரத்தோட இந்த பூமியில வாழ்ந்து வருகிறோம். அந்த பாரத்திற்கு விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. நான் பாவியாக இருக்கும் பொழுது தானே தேவன் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார். நீங்க 3வது 4வது வசனம் இதே 32ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம், தாவீதை தேவன் இரவும் பகலும் அங்கே அவர் என்ன செய்யணும், அவருடைய கை அவன் மீது பாரமா இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். நீங்க நல்லா மனதில் வைத்துக்கொள்ளணும், இந்த தாவீது தேவனை அறிந்த ஒரு பிள்ளை. புரியுதுங்களா? தேவனை அறிந்த ஒரு பிள்ளை. அவனுக்கு தெரியும் தேவன் யார் என்பது. ஆகவே அவன் பாவம் செய்து அடக்கி வைத்து தானாக வாழ்ந்து வந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கே அவர் என்ன செய்தார், அவருடைய கை அவன் மீது பாரமா இருந்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், தாவீதுக்காக தேவன் அநேக முறை அவர் என்ன செய்தாருன்னா வெயிட் பண்ணார். அவன் எப்படியாவது என்ன செய்வான், என்கிட்ட திரும்பி வருவான் அவர் வெயிட் பண்ணாரு. ஆனா அவன் என்ன செய்யலன்னு சொன்னா அவர்கிட்ட திரும்பி போறதா இல்லை. ஆனா தேவனை என்ன செய்யறாருன்னா அவனுடைய பாவத்திற்கு வழியை உண்டாக்குறார். அவன் எப்படியாவது தன்கிட்ட திரும்பி வரணும்னு சொல்லி முயற்சி செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் தான் கிறிஸ்து என்ன செய்தார், அவருடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி அன்பை வெளிப்படுத்தினார்னு கேட்டா, அவர் நாம் பாவியா இருக்கும் பொழுது அவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்ததனுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானோ இப்போ ஒரு ஆடை போல என்ன செய்யறேன், வழி தப்பி அவரை விட்டு தூரமா இருக்கிறேன், ஒரு பாவியா இருக்கிறேன். பாவம் அவருக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்கினது. ஆனால் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, நான் எவ்வளவு தூரமும் போனாலும் பரவாயில்ல, அவர் என்ன தேடி நம்ம பூமிக்கு வந்தார். யோசிச்சு பாருங்க. நாமே ஒரு பாவி என்ன செய்ய மாட்டோம், எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா நான் பாவி என்று தெரிந்தும் எனக்காக அவர் பூமியில என்னை தேடி வந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். தேவன் என்னை தேடி வந்தார். பிரியமானவர்களே, உங்களையும் அவர் தேடி வந்தார். பாரத்தோடு சுமக்கிறவர்களுடைய பாரத்தை தான் ஏற்றுக்கொள்வதற்காக, அவர்களுடைய பாரத்தை தான் சுமப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு அவர் வர வேண்டியதாக இருந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு இயேசு என்ற நாமம் என்று கொடுக்கப்பட்டது. அந்த நாமத்தை நாம் சிந்திக்கும் பொழுதே அவர் வந்த நோக்கமும் அவர் செய்ய வந்த அந்த கிரியையும் அவருடைய பெயரே நமக்கு சொல்லுகிறது. அவர் பூமியில் உள்ள மனிதர்களுடைய பாவத்தை போக்க வந்த இயேசுவாக இருக்கிறார். அவர் இந்த பூமியினுடைய மனிதர்களுடைய எல்லா பாவத்தையும் போக்க வந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். தாவீதும் அடக்கி வைத்து வாழ்ந்து வந்தான். ஆனா தேவன் என்ன செய்யலன்னு சொன்னா அவனை அப்படியே விட்டு விடல. அவனை எப்படியாவது தம்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவனை தேடி அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவருடைய கை அவன் மீது பாரமா இருந்தது. நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, மூல பாஷையில் he tormented him day and night. அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா தாவீதை சும்மா இருக்க விடவே இல்லை. அவனை அவர் என்ன செய்தாருன்னா இரவும் பகலும் அவனை கொடுமைப்படுத்தினாருன்னு தான் சொல்லணும். நீங்க நினைக்கலாம், என்னை தேடி வந்தாருன்னு சொல்றியப்பா,
தேடி வந்தாரு. எதனால வந்தாருன்னா என்னை நேசித்ததுனால தானே வந்தாருன்னு சொல்ற. அப்ப எப்படி இவர் என்னை இப்படி கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம். உண்மை என்னன்னா, இது அவருடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். ஆக இங்க அவர் என்ன செய்யறாருன்னா, அவனை சிட்சிக்கிறாரு, உண்மைதான். அந்த சிட்சையும் எதுக்கு தெரியுமா? அவன் அவரை விட்டு தூரமா போகக்கூடாது, எப்படியாவது என்கிட்ட வரணும்னு தான் அவர் சிட்சித்தார். ஆனா இது உங்கள யாராவது அவிசுவாசியா இருப்பீங்கன்னு சொன்னா, தேவனை அறிந்து கொள்ளாதவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்காகவும் எனக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தது உங்களை கொடுமைப்படுத்த அல்ல, உங்களை தண்டிப்பதற்கு அல்ல, உங்களை என்ன செய்யணும், அவரோடு அண்டையில சேர்த்து கொள்வதற்காகவும் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவுமே வந்தார். அதுவும் அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்க பாவத்திலேயே வாழ்ந்து வருவீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களை என்ன செய்வாருன்னு சொன்னா, டிசிப்ளின் பண்ணுவார். தேவனுடைய கரம் உங்க மேலும் என்ன இருக்கும், பாரமா இருக்கும். தேவன் இங்க தன்னுடைய அன்பை வித்தியாசமா வெளிப்படுத்துறாரு. எப்படியாவது அவன் என்ன செய்யணும், என்னை விட்டு தூரமா போயிடக்கூடாது, என்கிட்ட அவன் வரணும்னு சொல்லி அவர் விரும்பினாரு. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். ஆனா முதல்ல அவர் எனக்காக வந்ததனுடைய நோக்கம் என்ன? என்னை தண்டிக்கும்படியோ என்னை அழிக்கும்படியோ அவர் இந்த பூமிக்கு வரல, மாறாக என்னை நேசித்ததனால் அவர் இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு பெரிய அன்பு பிரியமானவர்களே! அவர் என்னை நேசித்ததினால் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த கல்வாரி சிலுவையிலே துடிக்க ரத்தம் சிந்தி மரித்தார். என்னை நேசித்ததுனால அவர் என்ன செய்தாருன்னா, மரித்தது மாத்திரம் அல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். என்னையும் அப்படியே அவர் தம்மோடு கூட உயிர்ப்பித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் என்னை நேசித்தார். அவர் என்னை தேடி மட்டும் வரல, அதோடு கூட நாம் என்ன பார்க்கிறோம், அவர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதோடு அவர் நிறுத்தல பிரியமானவர்களே. 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தாவீது தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது, அவன் அக்னாலேஜ் பண்ணும் பொழுது, அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரு பாவியை அவர் தேடி மட்டும் வரல, அவனை அவர் நேசிக்க மட்டும் இல்லை, அவனை அவர் முற்றிலுமாக மாற்றவும் செய்கிறார். He transforms the sinner. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது அதை மிக தெளிவாக சொல்றார். அதற்கு முன்னாடி நீங்க புரிந்து கொள்ளணும், அதே 32வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய பாவங்களை எல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். 1வது வசனத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மீறுதல். அடுத்தது என்ன பார்க்கிறோம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2வது வசனத்தில் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3 வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு: மீறுதல், பாவம், அக்கிரமம். 3மே வெவ்வேறு அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. நீங்க முதலாவது தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அல்லது தேவன் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, எந்த நிலைமையில் இருந்த ஒரு மனிதனை அவர் மாற்றுகிறார்னு முதலாவது தெரிந்தா மட்டும்தான் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். தாவீது இங்க சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், நான் மீறுதல் செய்தேன், நான் என்ன செய்தேன், அக்கிரமம் செய்தேன்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுதல். அதுக்கப்புறம் பாவம் அப்படின்னு சொன்னா தேவன் சொன்ன அந்த கட்டளைகள், அந்த ஸ்டாண்டர்டுக்கு தக்க நிலைமையில வாழாத ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் இன்இக்விட்டி அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மீறுதல் அப்படின்னு அர்த்தம். தாவீதுனுடைய பாவத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழல, அவன் செய்த தவறு அப்படிப்பட்டது. அவன் மீறுதல் செய்தான். அது மாத்திரமல்ல, அவன் பாவம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பல வார்த்தைகள் அவர் சுட்டி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாவியை தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் மாற்றார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் ஒரு கொடிய பாவி, என்னுடைய பாவத்திற்கெல்லாம் வழி பிறக்குமா, உங்க தேவனால மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இப்படிப்பட்ட பாவம், அதாவது வெளியே சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு பாவம் செய்த இந்த நபரையே ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா மாற்றினார். அதை அவர் மாற்றின விதத்தை அவர் சொல்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறார். எப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லும்போது, என்னை அவர் மன்னித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். முதல் வார்த்தையில எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இப்படிப்பட்ட மீறுதல் செய்த ஒரு மனிதரை தேவன் என்ன செய்யறாருன்னா மன்னிக்கிறார். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய விலையேற பெற்ற ரத்தம் மாத்திரமே என்ன செய்ய முடியும்,
ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்திற்கு மட்டும்தான் எப்பேற்பட்ட பெரிய பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு ஆற்றலும் வல்லமையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தமெல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். ஏன் தெரியுமா? கொடிய பாவியாக இருந்த என்னையும் உங்களையும் மீட்பதற்காக. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன செய்யும்? கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கேன்சலிங் த டெட். என்னுடைய கடன் அவர் என்ன செய்யறாருன்னா நிராகரிக்கிறார். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், உன் கடனை நான் கணக்கில் வைக்க போறது இல்லை. நான் உன்னை என்ன செய்யறேன், கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடறேன், உன் கணக்கை என்ன செய்யறேன், கிறுக்கி போட்டுடுறேன். இனிமேல் அந்த கணக்கை நான் என்ன செய்ய போறது இல்லை, பார்க்க கூடது இல்லை. உன்னுடைய பாவத்தை நான் இன்னும் நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல வேதம் சொல்லுது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழும் பொழுது சில நபர்கள் நம்மை மன்னிக்கும் பொழுது வார்த்தையினால மன்னிப்பாங்க, ஆனா அதை என்ன செய்வாங்க, மனசுல அதை வைத்திருப்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் ஒரு மனிதனை மன்னிப்பார் என்று சொன்னால், தான் ஒரு பாவி, நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்பதை ஒருவன் ஒப்புக்கொள்வானானால், அவன் தேவனை நம்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வானானால், அவனுடைய பாவத்தை அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, அதை அவர் இனிமேல் நினைக்கவே மாட்டார். He is canceling the debt. உன் கடன்களை, உன்னுடைய பாவங்களை அவர் என்ன செய்யறாருன்னா ஒருபோதும் அதை யோசிச்சு கூட பார்க்க விரும்ப மாட்டார். Once forgiven, forever forgiven. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை அவர் கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க 2வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, ஒரு பாவினுடைய பாவத்தை அவர் மூடுகிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், பாவிதான் தன்னுடைய பாவத்தை மூடுவான். பல மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை மூடுவதற்கு பல முயற்சிகள் அவங்க செய்வதுண்டு. ஒருவேளை நீங்க உங்க பாவத்தை உங்க கூட இருக்கிற நபர்களிடத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம், மறைக்கலாம், மூட முயற்சி செய்யலாம். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரமே மற்றவர்கள் திறக்காத வண்ணமாக மூட வல்லமை உள்ளவர். நான் மூட நினைக்கும் பொழுது அது என்ன செய்யும், வெளியரங்கமாக்கப்படும். ஆனால் தேவன் மூடுவார் என்று சொன்னால் அதை யாரால என்ன செய்ய முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. தேவன் என்னுடைய பாவத்தை மூட விரும்புகிறார். நீங்க பாவி என்பதை அறிக்கை செய்தால் போதும், அவர் என்ன செய்வார், உங்களுடைய பாவத்தையும் மூட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய விலையேறப்பட்ட இரத்தம் அதை செய்ய வல்லமை கொண்டதாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பாவங்கள் மூடப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அவரால் மட்டுமே என்ன செய்ய முடியும், உங்களுடைய பாவங்களை மூட முடியும். அது மாத்திரமல்ல, 2வது வசனத்தை அவர் சொல்கிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவர் உங்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்ய மாட்டாரு, எண்ண போறதில்லை. உங்க அக்கௌண்ட்ல அவர் வைக்க போறதும் கிடையாது. உங்களுக்கு விரோதமாக அதை அவர் எடுத்துக்கொள்ள போவதும் கிடையாது. காரணம், அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா அநீதியும் அவர் நீக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை கொடுக்க விரும்புகிறார். நான் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுது. பிரியமானவர்களே, நான் ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம், நான் மறைக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒருவேளை நான் என்னுடைய பாவத்தை மறைக்க முயற்சி செய்வேனே ஆனால் அது என்ன செய்யும், வெளியரங்கமாக்கப்படும். ஒருவேளை நான் மற்றவர்கள் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முயற்சி செய்தாலும் அது ஒருவேளை டைம் பீயிங் மட்டும்தான். ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க விரும்பினார் என்று சொன்னார், அதை என்ன செய்வார், நிரந்தரமான மன்னிப்பை நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கடைசியா நாம பார்த்தோம், அவர் என்ன செய்ய மாட்டார்னா அவனுடைய அக்கிரமத்தை அவர் ஒருபோதும் எண்ண மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, நாம் பாவத்தோடு நாம் வாழுகிறோமா? ஒருவேளை நீங்க உங்க பாவத்தோடு நீங்க வாழ்ந்து வந்து நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் என்ன செய்யாது, ஒருபோதும் பிரயோஜனப்படாது. ஆனால் இங்கே தாவீது உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, when I acknowledge my sin, நான் என் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய பாவத்தை அவர் மூடுகிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவனுடைய அநீதியை மாற்றி நீதியை அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் இப்படியாக ஒரு பாவியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீர் என்னுடைய பாவத்திற்காக உம்முடைய குமாரனை இந்த பூமியில கொடுத்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என் பாவம் போக்க நீர் இந்த பூமிக்கு வந்தீர், அவர் ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தீர் என்பதை நீங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது அல்லது ஒப்புக்கொள்ளும் பொழுது
அவர் நிச்சயமாக உங்களையும் என்ன செய்வார்? மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லங்க, அவர் பாவியை தேடி மட்டும் வரல, அவர் பாவிய அன்பு மட்டும் செலுத்தல, அவர் பாவியை மாற்ற மட்டும் செய்யல. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாவிகளை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ரட்சிக்கப்பட்டால், அது மனம் திரும்பின ஒரு பாவியை, பாவத்தை ஒப்புக்கொண்ட ஒரு பாவியை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். தாவீது அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டான். சந்தோஷத்தை இழந்து போனான், ஆனால் அவன் அறிக்கை செய்த போது அவனுடைய சந்தோஷம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. தேவனோடு கூட அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் பாவத்தை அறிக்கை செய்த போது அவனுடைய உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் பழையபடி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனால் என்ன செய்ய முடிந்ததுன்னு சொன்னா உணர முடிந்தது. யோசித்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் ஒவ்வொரு பாவியும் என்ன செய்ய விரும்புகிறாருன்னு சொன்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டால் அவரை என்ன செய்வார்? அவனை அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவரை நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவ என்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பொழுதிலே நான் என்ன செய்கிறேன்? அவருடைய பிள்ளையாக மாறும் அதிகாரம் எனக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அவரோடு கூட வாழலாம், யுகாயுகமாய் சந்தோஷமா இருக்கலாம். இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தன் பாவத்தை அறிக்கை செய்து தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்க. ஒருவேளை நாமும் என்ன செய்யலாம்? நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்து வாழ்ந்து வருகிறவர்களாய் நாம் இருக்கலாம். ஒரு விசுவாசியா நாமளும் என்ன செய்வோம்? அநேக நேரங்களிலே பாவங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்வோம்? யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரிய போறதில்ல, நான் என்ன செய்ய போறேன், இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா தாவீதுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். உண்மையான தம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே நிலைத்திருப்பது தேவனுக்கு ஒருபோதும் பிரியமானது இல்லை. அவர் என்ன செய்வார்னா உங்களையும் என்னையும் கூட அவர் என்ன செய்வார்னா அவருடைய கை நம் மீது பாரமா தான் இருக்கும். அப்போதான் நாம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்ன செய்யறாரு? சீர்படுத்துகிறார், நான் திரும்பி வரணும்னு விரும்புறாருன்னு சொல்லி அப்பவே நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நான் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது நீ பாவத்திலே இருக்கிறேன்னு சொல்லி என்னை அழித்தா என்ன ஆகும்? நீ பாவம் செஞ்சுட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை என் பக்கத்துல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி என்ன அப்படியே அவர் கோபத்துல என்னோடு கூட அவர் டீல் பண்ணுவாருன்னு சொன்னா என்ன ஆகும்? பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க. இப்ப தெரியுதுங்களா அவர் என் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார்? அவர் என்னை சிட்சித்தாலும் அதிலும் அவருடைய அன்பு நமக்கு தெரிகிறது. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்முடைய நல்ல தேவன், நான் அவரை விட்டு தூரமா இருந்த போதும் அவர் என்னை தேடி என்ன செய்யறாரு? நெருங்கி என் பக்கத்துல வந்தார். ஏன் வந்தாருன்னு கேட்டா அவர் என்னை நேசித்தார். நான் பாவியா இருக்கையில் அவர் என்ன செய்யறார்? நேசித்தார். நான் எப்படியாவது அவர்கிட்ட திரும்பி போகணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா விரும்பினார். ஆகவே இந்த பூமியில அவர் தம்முடைய குமாரனை எனக்காக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் என்னுடைய பாரத்தை சுமந்து, என்னுடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து நம்மை அந்த பாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அதற்காகத்தான் அவர் என்னை மாற்றும்படி விரும்பினார். அந்த மாற்றத்தை உணர வேண்டுமானால் எப்பொழுது உணர முடியும்னு சொன்னா, நான் பாவி என்பதை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்க உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே அதை நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா அந்த மாற்றத்தை உணர முடியும். எப்படிப்பட்ட மாற்றம்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மூடப்படும், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமத்தை அவர் எண்ண மாட்டார். அவருடைய குமாரனுடைய நீதியை உங்க உள்ளத்துல அவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? கொடுப்பார். அது மாத்திரமல்லங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். அவருடைய பிள்ளையாக அவர் உங்களை மாற்றுவார். நித்திய நித்தியமாய் அவரோடு ஜீவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். யாருக்கு இந்த பாக்கியம் வேண்டும்? ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது இந்த நல்ல தேவனை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீர் எனக்காக இந்த பூமியிலே உங்களுடைய குமாரனை அனுப்பினீர், அதை நான் நம்புகிறேன். அவர் என்னுடைய பாவம் போக்க கல்வாரி சிலுவையில துடி துடிக்க ரத்தம் சிந்தி மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும்,
என்று உங்கள் வாயினாலே நாம் அறிக்கை செய்வோமானால் இவை அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அறிக்கை செய்யாமல் வாழ்வோமானால் தொடர்ந்து நானும் நீங்களும் பாரத்திலே வாழ வேண்டிய நிலைமை தள்ளப்படும். பாரத்தை அவர் சுமக்க தயாராக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போதும். நாம் காலம் தாழ்த்த வேண்டாம். தேவன் நமக்கு இப்பொழுது ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மறந்துவிட வேண்டாம். விசுவாசிகளாக இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் என்ன செய்கிறாரு, நம்மை அவர் சிட்சிக்கிறார். காரணம், நாம் அவரை விட்டு தூரமாக போகக்கூடாது, அவரோடு கூட நாம் நெருங்கி இருக்கணும். ஆகவே அவர் என்ன செய்கிறார், என்னை சிட்சிக்கிறார். சிட்சித்து அவர் என்ன செய்கிறாருன்னா பழையபடி அவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய உறவை அவரோடு கூட வலுப்படுத்துவதற்கு தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த சிட்சையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒருவேளை நம்மளை அப்படியே தண்டித்து அப்படியே விட்டு விட்டாருன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை எவ்வளவு அந்த கேடாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்குறாரு. நீங்கள் சங்கீதத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் தேவனோடு கூட ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை அவர் பாதுகாக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சங்கீதத்தில் முடிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தாமே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படட்டும். நல்ல செய்தியை ஜெபித்து இருக்கிறோம். அன்பு மகா இருக்கும் நிறைந்த நல்ல பிதாவே, நாள் காலையில் உங்களை ஆராதிக்க உங்களை ஸ்தோத்திரிக்க கேள்விக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாரே. சாயங்கால வேளையில் உங்களுடைய கிருபையிலிருந்து சுவிசேஷ கூடத்தில் அநேகராக வந்து கலந்து கொள்ள உதவி செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாரே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறாரே. செய்தி கொடுத்ததா சொன்னார்கள இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க. இப்பொழுது கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை குறித்ததான காரியங்களை அநேகமாக நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, தாவீது ஒரு பாவத்தை மறைத்து அவர் எவ்வளவு நாட்கள் கழித்து அவர் அதை ரியலைஸ் செய்கிறார் என்று அதை நாங்கள் குறித்து சிந்தித்தோம். ஆண்டவரே, ஒரு பாவம் செய்வோமானால் அது தேவனை விட்டு விலகி செல்வது எவ்வளவு தூரமாக செல்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அது மாத்திராதபடி பாவத்தை நாம் செய்வோமானால் அதற்கேற்ற சிக்ஷையானது நமக்கு வரும் என்பதையும் நாங்கள் இந்த வேலைகளை கற்றுக்கொள்ள மாட்டேன். இனி நாங்கள் அந்த எங்கள் உள்ளான நிலைமையில் இருக்கக்கூடிய பாவங்கள், வெளியரங்கமாக இருக்கக்கூடிய எந்த விதமான பாவங்களையும் நாங்கள் செய்யாதபடி எங்களை நாங்கள் பரிசுத்தத்தில் நாங்கள் வைராக்கியமுள்ளவர்களாக காணப்பட இந்த வார்த்தை எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவரை. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட புதுதில் எப்படி எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் வித்தியாசப்படுதோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நிறைவேறி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர்களாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் மனதில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பாவம் செய்யாதவர்களாக, பாவத்தை விட்டு விலகினவர்களாக காணப்பட நீங்க தானவரை எங்களுக்கு உதவியாக ஜெபிக்கிறவர்களே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். பாவமானது எப்படிப்பட்டது என்பதை அண்ணன் விளக்கமாக சொன்னார்கள். அதை கேட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு பிள்ளைகள் மனம் திரும்ப நீங்கள் வந்ததை உதவி செய்யணும். ஜெபிக்கிறவர்களே, அவர்கள் மனதில் ஒரு விஷயம் நீங்கள் நாங்கள் பேசினாங்களே, மனதுக்கு தெய்வமாக இருக்கிறீங்க. அவங்க மனதுருகி அவர்களை நீங்கள் நாங்கள் தொடுங்க. இந்த வேலையில அவங்க முயற்சி கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து அண்ணன் செய்கிற அந்த டீச்சர் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களே, அதை தொடர்ச்சியாக செய்ய உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாக இடங்களில் அண்ணன் கூட ஸ்பீக்கராக சென்று உடைய வார்த்தையை பயந்து கொள்ள உதவி செய்யுங்க. இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து போகிறோம். பெரிய தேவன் நீங்கள் வந்தால் எங்கள் கூட இருந்து எங்களை மாற்ற வேண்டும். இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் இறுதி வரை நல்லபடியாக நடத்தி கொடுத்தீர்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் தலையில் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சிறிய